Hi friends, welcome to Amma சமையல் food channel. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா காளான் nasi goreng. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. சட்டியில தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கங்க. சைவ காஞ்ச உடனே கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இது நல்ல ஒரு ருசி தரும். கிறிஸ்பி கோல்டன் ப்ரௌனா ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. மூணு பல்லு பூண்டை சேர்த்து லேசா வதக்கிக்கிங்க. இப்ப வாங்க காளானை சேர்த்துக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோ காளானை பாவிக்கிறேன். இங்க நானே டின்னில் உள்ள காளானை பாவிக்கிறேன். நீங்க ஃப்ரெஷ்ஷா கூட பாவிச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா எந்த விதமான காளானையும் பாவிக்கலாம். அதுவும் ருசியா தான் இருக்கும். ஏற்கனவே வெந்த காளை தான் இது, அதனால லேசா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்தது வாங்க சோறை சேர்த்துக்கலாம். பொதுவா நாசி கோரிங் பெரட்ட போறீங்கன்னா பழைய சோறை பாவிங்க. அப்பதான் நாசி கோரிங் பெரட்டும் போது உதிரி உதிரியா வரும். இது கூடவே வெஜ் சீசனிங், வெள்ளை மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. ரெண்டு டேபிள் ஸ்பூன் லைட் சோயா சாஸ். தீயை கொஞ்சம் கூட வச்சு சோறை நல்லா பிரட்டி விடுங்க. கடைசியா லேசா வறுத்தி வச்ச எள்ளை சேர்த்து ஒரு கிளறிக்கிங்க. நாசி கோரிங் நல்லா பிரட்டியாச்சு. இப்ப வாங்க அடுப்பை அடைச்சிடலாம். ருசியான காளான் நாசி கோரிங் ரெடி ஆயிருச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த நாசி கோரிங்க எந்த காளான் வச்சும் பிரட்டலாம். ரொம்ப சுவையா இருக்கும். இல்லைனா வெஜிடேரியன் இறைச்சியில கூட செய்யலாம். ரொம்ப சுவையா இருக்கும். அவசரத்துக்கு இந்த மாதிரி ஒரு நாசி கோரிங்கை பிரட்டி குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்க சேனலை சப்போர்ட் பண்ற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.